இடதுசாரிக்கோ காங்கிரஸோ விசிகாவோ அவங்க அந்த ரெண்டுன்றீங்கல்ல, அந்த ரெண்டு அப்படி நகர்ந்ததுன்னா பில்டிங் காலி. அப்ப மட்டும் சரி ரைட்டு, 2 பேரும் நகர்ந்துடுறாங்க. நீங்க சொல்றது வார்த்தைக்கு வந்துடுறேன். 2 பேரும் ஆட்சி கவுந்துருது. அப்ப கவர்னர் ஆட்சி வராதா? அப்ப எதுவும் பண்ண முடியாதா? அப்போ இடைத்தேர்தல் ஒண்ணு போயிடுங்க. அதுக்கப்புறம் அப்ப இல்ல 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு சார் நான் சொல்றது 1 வருஷம் கழிச்சு எப்படிதான் இடைத்தேர்தல் தானே? அப்பவும் கவர்னர் வரதானே செய்யும், அப்பவும் தேர்தல் வரதானே செய்யும். என்ன சார் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? எப்படிதான் அந்த தேர்தல் இப்ப வந்துட்டு போட்டோமே, உடனே இது தாங்குமா சார்? ஏன் தாங்காது சார்? முதல்ல ஒரு விஷயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களாட்சி தத்துவம் என்னன்னு தெரிஞ்சீங்க. உங்களுக்கு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி கொடுக்கல, நீங்க என்ன செய்ய முடியும்? எல்லாருமே ஃபெயில். 34 மார்க் எடுத்தவங்க ஃபெயில், 33 மார்க் எடுத்தவங்க ஃபெயில், 32 மார்க் எடுத்தவங்க ஃபெயில், எல்லாமே ஃபெயில். 35 மார்க் எடுத்திருக்கீங்களா யாராச்சும்? 117 வந்திருக்கா சொல்லுங்க. 36 மார்க் 118 வந்திருக்கா? வரல. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாருமே ஃபெயில். அப்புறம் ஃபெயில் ஆனவங்கிட்ட கொண்டு போயிட்டு நீங்க கொடுத்துட்டு நீங்க நான் 2 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், நான் வந்து என்கிட்ட 2 மார்க் கொடுக்குறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு. இப்போ 33 மார்க் எடுத்தவங்க இருந்தாங்க 2 வச்சுங்க, 30 மார்க் எடுத்தாங்க 2 வச்சுங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஃபெயில் மார்க் எடுத்தோம் சார், அப்படி கூட பரவாயில்ல. 32 மார்க் எடுத்தோம்னு சொன்னாங்க. நீங்க 2 மார்க் எடுத்தவங்க கொண்டு வந்து நீங்க 34 மார்க் எடுத்தவங்க சேர்த்து கூட்டி வந்து பார்த்தா இதை சேர்த்துங்கப்பா சொல்ல முடியுமா?